இப்போ நீட் எதிர்ப்பு அப்படின்றது டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நடக்கக்கூடிய போராட்டம் இல்லை, அவங்க ஆரம்பிச்ச போராட்டம் கிடையாது. தமிழர்களால் அனிதா என்கிற ஒரு தமிழ் மகள், ஒரு ஒரு மாணவி, அவங்க இறந்ததுல இருந்து பிறந்த தீ, புரட்சி தீ, அவங்க விதைச்ச தீ தான் நாங்க எல்லாரும். இப்போ இந்த போராட்ட காலத்துல ஜந்தர் மந்தர்லயும் சரி, இங்கேயும் நிக்கிற எல்லாருமே நாங்க வந்து அனிதா அக்கா பத்த வச்ச தீ தான் நாங்க. நீட் தேர்வு ஏன் வேணாம்? நீட் தேர்வு இருக்கலாம்ல, ஏன் வேணாம் அப்படின்னா, எங்களோட பிணத்து மேல, எங்க அக்காக்களோட எங்க அண்ணாக்களோட பிணத்து மேல நடக்கிற தேர்வு வேணாம்னு நினைக்கிறோம் நாங்க. ஏன்னா அது வந்து சைக்காலஜிக்கலி, நான் ஆஸ் அ சைக்காலஜி ஸ்டூடெண்ட், சைக்காலஜிக்கலி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அஃபெக்டட். அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க, ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆகுது. நான் பார்க்குறேன் என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸை படிக்கும் போதே சைமல்டேனியஸாக நீட் சிலபஸையும் படிக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. Like it's a different syllabus, it's a difficult syllabus for people who study in சென்ட்ரல் போர்டு, ஸ்டேட் போர்டில் இருக்கவங்களுக்கு. சென்ட்ரல் போர்டில் இருக்கவங்களுக்கு கூட எங்கே விட்டேன்னா அந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுனால இங்கே வந்து ஒருத்தரும் ஒரு மாதிரி ஒரு சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆந்திராவில் படிக்கிறவங்க வேறு மாதிரி படிப்பாங்க, இங்கே படிக்கிற அதே சேம் பயாலஜி தான் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதையும் சைமல்டேனியஸாக படிக்கணும், என்சிஆர்டின்ற ஒரு புது புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னும் போது தே ஆர் சைக்காலஜிக்கலி அஃபெக்டட். அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த மென்டல் ப்ரெஷர் வந்து சூசைடுக்கு லீட் பண்ணுது. அப்படி வந்து எங்கள் பிணத்து மேலே நடக்கிற தேர்வு வேணான்றோம் நாங்கள். அதற்கு வந்து இந்த மோடி அரசாங்கம் தீர்வு கொடுக்கலனா, இங்கே நிற்கிற எங்கள் எல்லாரோட பிணத்து மேலேயும் தான் அவங்க அரசியல் செய்யணும். மொத்த இந்திய மக்களின் பிணத்து மேலே தான் அரசியல் செய்யணும் இந்த பிஜேபியோ காங்கிரஸோ. இப்போ காங்கிரஸ் போய் அங்கே ஜோக் காட்டுறாங்க, அது வேற விஷயம். அவங்க தான் கொண்டு வந்தாங்க, விதையை அவங்க தான் போட்டாங்க, வளர்த்தது பிஜேபி. விதையை போட்டவன் வந்து இப்போ நல்லவங்க நடிக்கிறான். நீங்கள் நடிக்கிறீங்களே, எங்களுக்கு தெரியும். அரசியல் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்துருக்காரு, எவர் ஃப்ராடு எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ காங்கிரஸோ இல்லை எந்த கட்சியும், சோகால் டிவிக்கே யாருக்குமே வந்து இந்த நீட் எதிர்ப்பை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லை. ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது. அது நாம் தமிழர் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்களுக்கும் தான், எங்களோட மாணவர் பாசறைக்கும் எங்களோட இளைஞர் பாசறைகளுக்கும் தான் அதுக்கு தகுதி இருக்குது பேசுறதுக்கு. இப்போ பேசுகிறாங்க எல்லாரும். ஆனால் விஜய் நான் பேசவே இல்லை, வாய் திறக்கல, அது வேறு விஷயம். ராகுல் காந்தி கைதானோடனே வாய் திறக்கிறாரு. அவர் ஏன் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணணும்? அப்போ மக்களுக்காக நீங்க ஆட்சி நடத்துறீங்க, காங்கிரஸ்க்காக ஆட்சி நடத்துறீங்களா? அரசியல்வாதிகளுக்காக அரசியல் நடத்துறீங்களா, இல்ல மக்களுக்காக அரசியல் நடத்துறீங்களா? இது ஜனநாயக நாடா என்ன? இது கேள்விக்குறி, தற்குறி, கேள்விக்குறி. அவர் சொன்னார்ல, ஆமா பெரிய கேள்விக்குறி தான். உங்க மேல எங்களுக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறி இருக்கு, பல கேள்விகள் இருக்கு. அதை வந்து நீங்க வந்து ஆஸ் அ சிஎம்மா நீங்க வந்து அதை கிளியர் பண்ணியே ஆகணும். ரோட்ல போடக்கூடாதா? ஓகேங்க, ரோட்ல போராடக்கூடாது. செக்ரட்டரியேட்ல வந்து போராடலாமா? தலைமைச் செயலகத்துல வந்து போராடலாமா? எங்க போராடணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க போராடுவோம். போராடுற நிலைமையில எங்களை நிக்க வச்சது யாரு? நீங்க தான். நாங்க ஆசைப்படலையே, நாங்க போராடணும்னு எங்களுக்கு ஆசை இல்லையே. நாங்களும் மாணவர்கள் தான், எங்களுக்கும் படிக்கணும், எங்களுக்கும் வாழணும், எங்களுக்கு வாழ்க்கையை பார்க்கணும் ஆசை இருக்கு. ஆனா போராட வச்சுட்டீங்க. நீங்க போராட வச்ச நீங்களே எங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடம் சொல்லல. நீங்க எங்களுக்கான நீதியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு போராட வேண்டிய அவசியமே இருக்காது. நாங்களும் போய் படிப்போம், நாங்களும் போய் சந்தோஷமா இருப்போம். போராடுறதுக்கான இடம் எங்களுக்கு வந்து தலைமை செயலகத்தை வந்து ஒதுக்கி கொடுத்துருங்க, அங்கே நாங்கள் வந்து போராடிக்கிறோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு சேஃபான பிளேஸாக இருக்கும், உங்களுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல. ஸோ அங்கே வந்து நாங்கள் போராடிக்கிட்டுமா? அமைச்சர் ராஜ்மோகன் அண்ணா உங்ககிட்ட தான் கேட்குறோம். நாங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நாங்கள் உங்ககிட்ட தான் கேட்குறோம். தலைமைச் செயலகத்தில் செக்ரட்டரியேட்டில் வந்து நாங்கள் போராடுறோம் அடுத்த வாட்டி.